ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் ட்ரெண்டில் எப்படிலாம் கொஷின் கேட்டுட்ருக்காங்கன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் p, q, p minus q, p plus q ஆர் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. p, q, p minus q, p plus qன்னு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்பருமே ஒரு ப்ரைம் நம்பர், அதாவது தமிழில் பகா எண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அவற்றோட கூடுதல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு ப்ரைம் நம்பர்னால் தெரியும் பார்த்தீங்களா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது தான் ப்ரைம் நம்பர். அதாவது 2, 3, 5, 7, 11. ஏன் 9 வராது? 9 வந்து 3ஆல் வகுப்படும். 1, 3, 9 3 நம்பரால் வகுப்படும். ஸோ 9 வந்து ப்ரைம் நம்பரில். இப்படி தான் நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸை வந்து p, q, p minus q, p plus qன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து pக்கு வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? pயோட நம்பரை 5னும் qவோட நம்பரை 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது pயும் qவும் வந்து ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு. p minus qங்கிறது என்ன வரும்? 5 minus 2 3ன்னு ஆகும். அப்போ 3ங்கிறதும் ப்ரைம் நம்பர் தான். p plus qங்கிறது என்னது? 5 plus 2 7. 7ங்கிறதும் ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா? 5, 2, 7, 3 எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 7 + 3 + 5 + 2 எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு 17ன்னு வரும். இந்த 17ங்கிறது நமக்கு என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர் தானே, ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? 17ங்கிறது நமக்கு ப்ரைம் நம்பராக கிடைக்கிது, பகா எண். நமக்கு அப்போ ஆன்சர் என்ன? பகா எண் ஆன்சர் கிடைக்கும். ஓகே சார், நீங்கள் ஏன் சார் 5, 2ன்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து க்யூவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான், p + qவும் ஒரு ப்ரைம் நம்பராக வர்றதுனால தான் நான் 5யும் 2யும் எடுத்திருந்தேன். p கொஞ்சம் qக்கு வந்து 2ன்னு எடுத்திருந்தேன். இதே வேறு நம்பர் எடுத்து இதே மாதிரி தர முடியாதான்னு கேட்டால் அதை ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் கரண்ட் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை டிங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.